ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வருகின்றது. ஆனால் மாசி மாதம் தேய்பிறையில் வருகின்ற இந்த சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மா மற்றும் விஷ்ணுவின் அகந்தையை ஒழித்து சிவபெருமான் கோடி சூரிய பிரகாசமாக ஜோதி பிழம்பாக அடிமுடி காணா அண்ணாமலையாக தோன்றிய தினம்தான் இந்த மகா சிவராத்திரி. அதனால்தான் இத்தலம் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக போற்றப்படுகிறது. சிவராத்திரி நாளில் இத்தலத்தில் சிவனை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். மேலும் இதே நாளில்தான் சிவன் பார்வதிக்கு தன்னை வேண்டி தவம் செய்தற்காக அருள் புரிந்து அர்த்தநாரீஸ்வராக சிவசக்தி ஸ்வரூபமாக லிங்கோத்பவராக தோன்றிய நாளும் இந்நாள்தான். அதனால்தான் இந்த சிவராத்திரி என்பது இருளை அகற்றி ஒளியை நோக்கி நம்மை அழைத்து செல்லும் பயணமாக கருதப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.